Welcome to School Maths for You channel 10th Samachya 2nd chapter exercise 2.4 third problem. Find the nth term of the following sequence. So நமக்கு sequence கொடுத்துட்டாங்க nth term வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. சீக்வன்ஸில் ஃபோர் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது A1, A2, A3, A4. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்? A1 is equal to 2, A2 is equal to 5, A3 is equal to 10, A4 is equal to 17 எழுதலாமா? அப்போ இதில் நமக்கு வந்து என்னோட வேல்யூ என்ன? A1க்கு 1, இதுக்கு என்னோட வேல்யூ 2, A3க்கு என்னோட வேல்யூ 3, A4க்கு என்னோட வேல்யூ 4. ஸோ இப்போ நம்ம இது ஏதாவது ஒன்று ரிலேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். n டேர்மையும் நம்மளோட கொடுத்துருக்கிற டேர்ம்ஸையும் ரிலேட், ஏன்னா எண்ணில் தானே நம்ம எழுதணும். ஸோ இப்போ இப்படி பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரியுது? ஸோ செகண்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு செகண்ட் டேர்மில் A2 is equal to 5 இருக்குது. என்னோட வேல்யூ என்ன? 2வா? ஸோ 2 இன் டேர்ம்ஸ் ஆஃப் எழுதணும் அப்படின்னா இதை வந்து 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு எழுதலாமா? 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 என்ன? 4 + 1 5 கிடைக்குமா? அடுத்தது A3யை என்னோட வேல்யூ 3 இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3 எழுதணும் அப்படின்னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு எழுதலாமா? 9 + 1 3 ஸ்கொயர் இஸ் 9, 9 + 1 10ன்னு கிடைக்கும். அதே A4 இன் டேர்ம்ஸ் ஆஃப் 4ல் எழுதணும் அப்படின்னா 16 + 1, அதாவது 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு எழுதலாமா? இப்போ இந்த டேர்ம் A1 பார்த்தோம்னா A1ஓட வேல்யூ என்னோட வேல்யூ 1ன்னு போட்டோம்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 2 தான் கிடைக்குமா? இப்போ நமக்கு என்ன தெரியுது? n is equal to 1 அப்படின்னு போடுறோம் அப்படின்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 போடுறோம். 2ன்னு போடுறப்ப 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இந்த ப்ளஸ் 1 டேர்முங்கிறது எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் என்னை பொறுத்து வேரி ஆகுது. அப்போ இந்த சீக்வன்ஸை நம்ம எப்படி எழுதலாம்? an is equal to, ஸோ இங்கே என்னோட வேல்யூ 1, இது என்னோட வேல்யூ 2, இது என்னோட வேல்யூ 3 அண்ட் இங்கே என்னோட வேல்யூ 4. ஸோ அப்போ பார்க்குறப்ப என்ன தெரியுது? ஃபஸ்ட்டு டேர்ம் எல்லாமே n ஸ்கொயராக இருக்கா? அப்போ n ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 1 அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் காமன் தான். ஸோ அப்போ ப்ளஸ் 1ன்னே போட்டுக்கலாம். இப்போ இந்த சீக்வன்ஸுக்கு an என்னவா இருக்குது? n ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்கா? நெக்ஸ்ட்டு அடுத்த சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன? A1 is equal to 0, A2 வந்து 1/2ன்னு கொடுத்துருக்காங்க, A3 வந்து 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ A1னா n is equal to 1, A2னா n is equal to 2, A3னா n is equal to 3. ஸோ இப்போ நம்ம இப்போ செகண்ட் டேர்மே எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது? டினாமினேட்டர் வந்து என்னோட வேல்யூவாக இருக்கா? வேற A3லேயும் டினாமினேட்டர் வந்து என்னோட வேல்யூவாக இருக்கா? அப்போ நம்ம டினாமினேட்டர் என்னோட வேல்யூ அப்படின்னா கீழே வந்து என்னன்னே போட்டுக்கலாமா? ஏன்னா n 2ஆக இருக்கிறப்ப டினாமினேட்டர் 2ஆக இருக்குது, n 3ஆக இருக்கிறப்ப டினாமினேட்டர் 3ஆக இருக்குது. வேற இதையும் எப்படி எடுத்துக்கலாம்? 0/1ன்னு எடுத்துக்கிட்டாலும் வேல்யூ 0 தான். அப்போ டினாமினேட்டர் 1ன்னு எடுத்துக்கலாமா இந்த டேர்முக்கும்? அப்போ என்னன்னு போட்டுக்கலாம். இப்போ நியூமரேட்டரில் என்னில் எழுத முடியுமான்னு பார்க்கலாம். நமக்கு இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? என்னோட வேல்யூலேருந்து -1, n 2 2 - 1 போட்டால் 1 கிடைக்குமா? என்னோட வேல்யூ 3 3 - 1 போட்டால் 2 கிடைக்குமா? வேற நியூமரேட்டரில் இங்கே பார்த்தோம் அப்படின்னா n - 1னா 1 - 1 0 கிடைக்குமா? அப்போ இது எப்படி எழுதலாம்? நியூமரேட்டரை n - 1ன்னு எழுதலாமா? ஸோ n - 1 டிவைடட் பை என்னன்னு போடலாமா ஜென்ரல் டேர்மில்? ஸோ நம்ம இப்போ இது இப்படியே எழுதுவோம். A1 is equal to 1 - 1 டிவைடட் பை 1. அப்போ 0/1 is equal to 0 தான் கிடைக்கும். அடுத்து A2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 - 1 டிவைடட் பை 2. அப்போ 2 - 1 1/2 தான் கிடைக்கும். A3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 - 1 டிவைடட் பை 3. ஸோ 2/3 தான் கிடைக்கும். அப்போ நமக்கு என்னோட டேர்ம் என்னவா இருக்குது? n - 1 டிவைடட் பை n. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்க சீக்வன்ஸோட nth டேர்ம். ஸோ நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? A1 is equal to 3, A2 is equal to 8, A3 is equal to 13, A4 is equal to 18. ஸோ அப்போனா என்னோட வேல்யூ 1, என்னோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 3, என்னோட வேல்யூ 4. ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது? ஸோ +5 போட்டோன்னா நமக்கு என்ன வருது? 3 + 5 போட்டால் 8, 8 + 5 போட்டால் 13, 13 + 5 போட்டால் 18 கிடைக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் n தான் எழுதணும்.
ஸோ எண்ணில் எழுதணும் அப்படின்னா +5 அப்படிங்கிறது nth டேர்மாக நம்ம எழுத முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த 3 அப்படிங்கிறது 5 - 2ன்னு எழுதலாமா? 5 - 2 போட்டால் 3 தான் கிடைக்குமா? 8 அப்படிங்கிறத 10 - 2ன்னு போடலாமா? 13 அப்படிங்கிறத 15 - 2ன்னு எழுதலாமா? 18 20 - 2ன்னு எழுதலாமா? வேற இங்கே எல்லாமே வந்து -2ங்கிறது காமனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் வேரி ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா 5 × 1 -2ன்னு எழுதலாமா? 10 5 × 2 5 2s are 10 -2. 15 5 × 3 -2. 20 5 × 4 -2ன்னு எழுதலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே n1 இருக்கப்ப இந்த டேர்ம் 1ஆக இருக்கா? n2ஆக இருக்கப்ப இந்த டேர்ம் 2ஆக இருக்கா? n3ஆக இருக்கப்ப 3ஆக இருக்குது. 4ஆக இருக்கிறப்ப 4ஆக இருக்குது. அப்போ இந்த 1 2 3 4 அப்படிங்கிறது என்னோட வேல்யூவா? அப்போ an = என்ன எழுதலாம்? 5ங்கிறது எல்லா டேர்முக்கும் காமன். ஸோ 5. 1 2 3 4 அப்படிங்கிறது என்னோட வேல்யூ என்ன வருதோ அதை தான் போட்டிருக்கோம். ஸோ 5n. தென் -2ங்கிறது எல்லாத்துக்கும் காமன். ஸோ -2. அப்போ an என்னன்னு சொல்லலாம்? 5n - 2ன்னு போட்டு சொல்லலாமா? ஸோ இதுதான் இந்த சீக்வன்ஸோட nth டேர்ம். ஸோ ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.